அப்பாடா! போன வாரத்துலருந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இப்ப நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோ 1 வந்துருச்சு. அதில பார்த்தீங்கன்னா, உள்ள தர்ஷிகா வந்திருக்காங்க. அண்ட் தர்ஷிகா வந்தோனே வீட்ல இருக்க ஹவுஸ்மேட்ஸ்லாம் செம்ம ஹேப்பி. ஆனா நம்ம விஷால் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ஃபேஸே டோட்டலா கொலாப்ஸ் ஆகியிருக்குது. என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்றது அவர் ஃபேஸ்லயே தெரியுது. தர்ஷிகா பார்த்தீங்கன்னா, கேஷுவலா போயிட்டு விஷாலுக்கு ஒரு ஷேக் ஹேண்ட்ஸ் குடுத்துட்டு சிரிக்கிறாங்க. அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவீந்தர் உள்ள இருக்காரு தெரியுமா? ரவீந்தர் அண்ட் தர்ஷிகாக்கு இடையில ஒரு பயங்கரமான ஒரு ஆர்கியூமென்ட் போகுது. ஸோ தர்ஷிகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஐ ஃபெல்ட் பேட். ஸோ எனக்கு என்ன தோணுச்சோ அதான் பண்ணேன். நான் எதுவுமே தப்பா பண்ணல. வேணும்னே பண்ணலன்ற மாரி சொல்றாங்க. ரவீந்தர் வந்து இல்ல. உள்ள வந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ஏன் விஷாலையே அடிச்சாங்க? ஏன்னா, நீ வெளிய அந்த மாரி ஒரு விஷயத்த நீ பேசியிருக்க. அதனால தான் அப்படின்றப்போ, தர்ஷிகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்னோட லைஃப்ப பத்தி பேசாதீங்க. அத பத்தி நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்றாருங்க. அண்ட் ரவீந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த மாரி பேசாத அப்படின்னு. அடுத்து தர்ஷிகா பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. என்னோட லைஃப்ப பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்னு. அண்ட் அந்த சீன்லயும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி விஷால் நாமே கூட அந்த ரூம்க்கு வந்திருக்காரு இவங்க கத்துன கத்துல. அண்ட் ரவீந்தர் சொல்றாரு, "உன் ட்ராமாலாம் என்கிட்ட வேணாம்" அப்படின்னு. அண்ட் நம்ம தர்ஷிகா பார்த்தீங்கன்னா, "ஓ! உங்க ட்ராமாவ விடவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிய போறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரோமோவாவே இருக்குது. ஃபர்ஸ்ட்டு சுனிதா வந்து அவங்க போய் விஷால கேள்வி கேட்டப்போ, எனக்கு வந்து கரெக்ட்டா ஃபீல் ஆச்சு. ஆமாப்பா, இது யாராவது ஒருத்தராவது கேட்பாங்களான்னு தோணுச்சு. கரெக்ட்டா கேட்டீங்க அப்படின்னு. பட் இது வந்து ஒரு ஒருத்தரா கேட்டு கேட்டு கடைசியா நம்ம சாச்சனாலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓவர் த போர்ட் போய் நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ, ஐய்யயோ! நீங்க கேட்கறதெல்லாம் நிறுத்திருங்க. ஃபர்ஸ்ட்டு இதில சம்மந்தப்பட்டது யாரு? தர்ஷிகா. தர்ஷிகாவே நேரா வந்து பேசட்டும். அதுவரைக்கும் யாரும் பேசாதீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷிகாவும் ரொம்ப மெச்சூர்டா வெளிய ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. அதாவது நான் எவிக்ட் ஆனதுக்கு நான் தான் ரீசன். யாரையுமே ப்ளேம் பண்ணாதீங்க. அண்ட் உள்ள போனவங்க எல்லாருமே வந்து ஆஸ் அ வியூவரா அவங்களுக்கு என்ன தோணுதோ அத தான் அவங்க கேட்டிருக்காங்க. நான் யாரையுமே இத போய் கேளுங்கன்னு சொல்லி நான் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அண்ட் நான் உள்ள போறேங்க. இனி என்னோட கேள்விகள் எல்லாம் நானே டைரக்ட்டா இந்த பர்ட்டிகுலர் ஃபோரம்ல உட்கார்ந்து நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இத தாண்டி நம்ம ரவீந்தருக்கு ஒண்ணு நல்லாவே தெரியும். உள்ள வந்திருக்க கண்டஸ்டன்ட்ஸ் அதாவது இந்த சேலஞ்ச் 8ன்னு வந்து கண்டஸ்டன்ட்ஸ்லாம் விஷால் அடி அடின்னு அடிச்சாங்கன்னு சொல்றாரு தெரியுமா? அவங்க எல்லாருமே வந்து குழந்தைங்க கிடையாது இல்லையா? அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பேசுறோம், என்ன பார்த்தோம், என்ன கேட்கணும் அப்படின்றது தெரியும். அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். ஒண்ணு விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சா, அவர அடி அடின்னு அடிச்சோம்னா சிம்பத்தி வோட்ஸ் வரும்னு நெனச்சிருக்கலாம். இல்ல விஷால வந்து அகைன்ஸ்ட்டா பண்ணணும் அப்படின்னு அவங்க நெனச்சு இத பண்ணியிருந்தாங்கன்னா, பணப்பெட்டிய தூக்கிட்டு போட்டும், இல்ல வோட்ஸ் வந்து அவருக்கு குறைஞ்சு வரட்டும் அப்படின்றதுக்காக அவங்க அடிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல 2ல எந்த ரீசனுக்காக வேணா அவங்க போய் விஷால அடிச்சிருக்கலாங்க. பட் அவங்க எல்லாருமே கிளியரா தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது தர்ஷிகா சொல்லி அவங்க பண்ணல அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது ரவீந்தராலயும் கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு வாரம் ஃபுல்லா அந்த சேலஞ்ச் 8ஓட தான் அவர் உட்கார்ந்திருந்தார் இல்லையா? எவ்வளவோ பிளான்ஸ்லாம், ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. எப்படி இந்த வந்து டாப் 8 வந்து எப்படி நம்ம அடிக்கிறது அப்படின்ட்டு. அந்த டைம் ரவீந்தருக்கு வந்து இது இவ்ளோ உறுத்தலா இருந்துச்சு அப்படின்னா, இவரு ஏன் வந்து அங்க இருக்கிற அந்த சாச்சனாவையோ, இல்ல சுனிதாவையோ இவங்களலாம் கூப்ட்டு, இல்ல நம்ம சிவா இருக்கிறாரு, இவங்களலாம் கூப்ட்டு, "ஏன்பா நீங்க போயிட்டு விஷால இந்த அடி அடிக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசியிருக்கலாமே. இது எதுக்கு வந்து தர்ஷிகா வரைக்கும் வெயிட் பண்ணி இவரு ஒண்ணு கிரியேட் பண்ணணும். இது வந்து வாண்டடா தர்ஷிகா வரட்டும்டான்னு சொல்லி இந்த கன்டென்ட்ட ஆல்ரெடி பிளான் பண்ணி அவர் பண்ற மாரி தான் இருக்குது. நம்ம தர்ஷிகா குடுத்த பதில்லாம் ப்ரோமோல சும்மா ஃபயரா இருக்கு. எனக்கு என்னன்னா இந்த தர்ஷிகா தாங்க இந்த ஸ்டார்ட்டிங் வீக்ஸ்ல இருந்து இந்த தர்ஷிகா தான் நடுவுல வந்து மிஸ் ஆயிட்டாங்கன்றத ரொம்பவே ஃபீல் பண்றேன். கண்டிப்பா அவங்கலாம் வந்து அட்லீஸ்ட் இந்த போன வாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டஃப்பான அவங்க ஒரு பிளேயர் அவங்க. ஸோ ஓகேங்க. இந்த சான்ஸ கிரியேட் பண்ணி இந்த வாரம் ஃபுல்லா வந்து ரவீந்தர் வந்து அவரு வர எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் ஏதாவது ஒண்ணு மைண்ட்ல வச்சிருக்காரா என்னன்றது தெரியல. ஏன்னா போன வாரத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, அவரு வந்து எல்லா விஷயத்துலயும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. எனக்கு என்னன்னா உள்ள இந்த பர்ட்டிகுலர் வீக் வந்து அந்த டாப் 7 இருக்காங்க இல்லையா? அவங்கள்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தா, இவரே அடிச்சு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கமா. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு இப்ப என்னன்னா, நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தது. தர்ஷிகா அண்ட் விஷால் வந்து டைரக்ட்டா பேசிக்கணும். என்னலாம் நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப கிளியரா அவங்க பேசிக்கணும். இன்னொன்னு நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் வந்து முன்னாடி வீடியோஸ்லேருந்தே நான் இத வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது சௌந்தர்யா கிட்ட போய் விஷால் சாரி கேட்கிறப்போலாம், அவர் என்ன பேசினாருன்றத கரெக்ட்டாவே அவர் கன்வே பண்ணல. இன்ஃபாக்ட் அது சௌந்தர்யாவுக்கு புரியவே இல்ல. அதனால தான் அவங்க திரும்ப திரும்ப பரவால்ல இதுல என்ன இருக்குன்ற மாரி மன்னிச்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது ஓரளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நேத்து நைட்டு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, திரும்ப போய் ரயான்ட்ட, "டேய் அவன் என்னதான்டா சொன்னான்? என் கேரக்டர் ஏதோ தப்பா சொன்ன மாரி இருக்கே" அப்படின்னு சொல்லி இப்ப தான் அவங்க கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன நெனச்சு புரிஞ்சுகிட்டு விஷால் சாரி கேட்டப்போ ஓகேன்னு சொன்னாங்கன்றதே எனக்கு தெரியல. ஸோ விஷால் வந்து சௌந்தர்யா கிட்ட இன்னும் அத ரொம்ப கிளியரா சொல்லவே இல்ல அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இப்ப தான் அவங்களுக்கு என்னங்கிறதே பாதியே புரிஞ்சிருக்குது. ஸோ இப்ப அடுத்து நம்ம தர்ஷிகா மேட்டர்ல இப்போ வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறது, இவரு நான் ஃப்ரெண்டா பழகுனேன், நான் ஸ்பேஸ் குடுத்துட்டேன்றத சொல்றதெல்லாம் தாண்டி, இவரு திரும்ப திரும்ப இது ஒரு க்ரஷ்ன்னே வச்சுக்கோயேன், எனக்கு உன் மேல க்ரஷ்ன்னே வச்சுக்கோயேன்னு அவரு சொன்னாரு. அண்ட் அதையும் தாண்டி நெறைய விஷயங்கள் அவரு பண்ணாரு அப்படிங்கிறது பார்த்த எனக்கு ரொம்ப கிளியராவே தெரியும். ஸோ இத வந்து தர்ஷிகா பேசி அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்கன்னா நல்லாருக்கும் அப்படி. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத லைவ்ல பார்ப்போம். அவங்க வந்தாங்க அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே குடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.